நம்பாது. நாடாளுமன்ற கூட்டத்தில் இது மழைக்கால கூட்டம். மழைக்கால கூட்டத்தில் மான்சூன் செஷன் என்ன நடந்ததுன்னா 2 வார்த்தையில சொல்லுது, ஒண்ணுமே நடக்கல. அதுதான் உண்மை. நான் டெல்லியில் இருக்கும்போது சென்னை வந்த பிறகு மாலையில் தொலைக்காட்சியை போட்டால் சட்டமன்றத்தில் நடந்ததை நான் பார்க்கிறேன். சட்டமன்றத்தில், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் விவாதம் நடக்கிறது. அமைச்சர் பேசுகிறார், எதிர்கட்சி தலைவர்கள் உறுப்பினர்கள் பேசுகிறார்கள். எதிர்கட்சி உறுப்பினர்கள் சொல்வதற்கு ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பதில் சொல்கிறார்கள். அமைச்சர் பதில் சொல்கிறார். அதையெல்லாம் பார்க்கும்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதை விட சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கான நாடாளுமன்றத்திலே என்ன நடந்தது என்றால் ஒன்றுமே நடக்கிறது. அவ்வளவுதான். 19 நாட்கள் எதுவுமே நடக்கவில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய, அவமானத்துக்குரிய செய்தி. அதை தோழர் ரவிக்குமார் அவர்கள் விளக்கமாக சொன்னார்கள். எனக்கு பிறகு நண்பர் நவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விளக்கமாக சொல்வார்கள். இடையே நான் சில செய்திகளை பகிர்ந்து வந்திருக்கிறேன். நாடாளுமன்றம் 19 நாட்கள் இந்த தொடர் கூட்டம் என்று அறிவிக்கிறது. 19 நாட்களில் எந்த விதியின் கீழ் என்ன நடந்தது என்று சொல்வது. நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்திலையும் ஒத்திவைப்பு தீர்மானம் என்று ஒரு விதி இருக்கிறது. அவசர நிகழ்வுகள், அவசர நிகழ்ச்சிகள், அவசர பிரச்சனைகள் நாட்டில் எங்க நடந்தாலும் நாடாளுமன்ற கூட்டத்தில் ஒத்திவைப்பு தீர்மானம். ஒத்திவைப்பு தீர்மானம் என்றால் கண்டன தீர்மானம். அவையினுடைய அன்றைய அஜெண்டா நிகழ்ச்சி நிரலை ஒத்தி வைத்து இந்த அவசர பொருளில் பேசுகிறேன். அதான் அவைக்கு ஒரு நாளைக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, நிகழ்ச்சி நிரல். அந்த நிகழ்ச்சி நிரலை ஒத்தி வைத்து இந்த அவசர பிரச்சனை, நேற்று இரவு வெடித்த பிரச்சனை, இன்று காலை வெடித்த பிரச்சனையை விவாதிக்க வேண்டும் என்பதை ஒத்தி வைத்து பாரதிய ஜனதா கட்சி அரசு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் 2014 ஆட்சிக்கு வந்தார். 2014 ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகள் முடிந்திருக்கிறார். இந்த 12 ஆண்டுகளில் ஏறத்தாழ 33 தொடர் கூட்டங்கள் நடந்திருக்கிறது. மக்களவையில் இந்த 12 ஆண்டுகளில் 2015 மட்டும் ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் அனுமதிக்கிறது. ஒன்றுதான் 12 வருஷத்தில் மக்களவையில் ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம். மாநிலங்களவையில் இந்த 12 ஆண்டுகளில் 0 ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் கூட அனுமதிக்கிறார். அப்படின்னா அந்த நாட்டில் அவசர பிரச்சனையே கிடையாது. கொஞ்சம் அமைதியாக இருக்கிறவங்க இருந்து கேளுங்க, கேட்க விரும்பாதவங்க கொஞ்சம் வெளியில் எடுத்துவாங்க. 2014 மக்களவையில் ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம், மாநிலங்களவையில் 12 ஆண்டுகளில் ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம். அப்படின்னா இந்த நாட்டில் அவசர பிரச்சனையே கிடையாது. இந்த மழைக்கால கூட்டத்தில் மாணவர் போராட்டம் வெடித்தது. ஜந்தர் மந்தரில் மாணவர்கள் போராடினார்கள். ஜூலை மாதம் 24ஆம் தேதி அன்று அவர்கள் மீது காவல்துறை தடியடி
சிறிய குண்டுகள் பெல்லட் கன் பயன்படுத்தினார். அதில் பல மாணவர்கள் காயமடைந்தார்கள். ஒரு மாணவருக்கு இடது கண்டு போயிடுச்சு. அதை கூட ஒத்துழைப்பு தீர்வு அனுமதிக்கிறது. நாடாளுமன்றத்தில் எனக்கு தெரிந்து நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் எதிர்கட்சி தலைவராக ஒவ்வொரு நாளும் ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். மக்களவையில் தலைவர் ராகுல் காந்தி அல்லது துணைத் தலைவர் கௌரவ் கோகோய் ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். ஆனால் மக்களவை சபாநாயகர் அனுமதிக்கிறது. மாநிலங்களவை துணைத் தலைவர் நம்ம ஊரை சார்ந்தவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அனுமதிக்கிறது. அப்படின்னா 12 ஆண்டுகளில் கேளுங்க, 12 ஆண்டுகளில் இந்த நாடு முழுவதும் ஒரு அவசர பிரச்சனையும் கிடையாது. இதை விட ஒரு கேள்விக்குற்றி இருக்க முடியாது. அந்த கேள்விக்குற்று தான் நாடாளுமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் அடுத்தது கவன ஈர்ப்பு தீர்மானம் என்று ஒரு தீர்வு இருக்கிறது. கவன ஈர்ப்பு தீர்மானம்னா இந்த அமைச்சருடைய கவனத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறேன். ஒரு உறுப்பினர்லாம் பேசுவாங்க, மற்ற உறுப்பினர்கள்லாம் நாங்கள் இதை அனுமதிக்கிறோம்னு பேர இருக்கிறோம். ஆனால் அமைச்சர் எழுந்து பதில் அவ்வளோதான். அதுவும் கண்டன தீர்மானம் இல்லை, நம்பிக்கையில்லா தீர்மானம் இல்லை. இந்த கவனத்தில் அமைச்சரின் கவனத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறேன். அந்த அமைச்சர் விளக்கம் சொல்ல வேண்டும். சாதாரண உத்தி எல்லா நாடாளுமன்றங்களிலும் உலகம் முழுவதும் உள்ள நாடாளுமன்றங்களில் இந்த நாடாளுமன்ற அவைகளில் இந்த உத்தி இருக்கு, இந்த விதி இருக்கு. மக்களவையில் 2018க்கு பிறகு ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் தான், இந்த 7 ஆண்டுகளில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையில் 2020க்கு பிறகு ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2014 கொஞ்சம் அடக்கமாக இருந்தாங்க. முதலாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருந்த காரணத்தினால அவர் கொஞ்சம் அச்சப்பட்டு அடக்கமாக இருந்தார். 2019 மோசமாக 2024 பிறகு மிக மிக மோசமாக